ரீட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட விக்னேஷ் சார் இருக்காங்க. எத பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிட்டென்ஷன் லிஸ்ட். அதுவும் ஐபிஎல் இப்ப தொடங்க போது. அடுத்த மாசம் நம்ம வந்து ஆக்ஷன்ல இருக்கிறதுனால, பிஃபோராவே வந்துட்டு ஒரு ரிட்டென்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணணும். அதுல முக்கியமா இதுல வந்து சிஎஸ்கே பத்தியான ரிட்டென்ஷன் லிஸ்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் பேச போறோம். வணக்கம் சார். சார் உங்களுடைய வணக்கம். ரிட்டென்ஷனா என்ன இருக்கும்? சிஎஸ்கேக்கு ஃபர்ஸ்ட் யார ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி யார் இருப்பாங்க? சரி, ரிட்டென்ஷன் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தோன்னே வந்து ஒரே ஒரு பேர் தான் வரும். சரிங்களா? அந்த 7ஆம் நம்பர் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் தான் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப கூடயும் காசி சார் வந்து இதை பத்தி கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து அவர் சொன்னாரு, இன்டைரக்டாவும் சொன்னாரு. என்னை பொறுத்த வரைக்கும் தோனி டெஃபினட்டா இங்க ஆட போறாரு 2026 எடிஷன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பிளேயரே நான் சொல்றது தலை தோனியை தான் நான் சொல்றேன். நிறைய விமர்சனங்கள் இருக்கு. எல்லாரும் வந்து போட்டு தாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். தோனி டீம் கூட வேணுமா, தேவையா, 44 வயசுல என்ன பண்ண போறாரு? ஏன்னா இது என்ன ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்ல முடிச்சிருக்கோம். ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் ஒரு 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 வெரி வெரி பேட் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்கோம். அதுல இருந்து எப்படி நம்ம மேல வரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டம் ஆஃப் த டேபிள்ல இருந்து, ஏன்னா சிஎஸ்கேக்கு இந்த மாதிரி வரவே வராது. டாப் 4 வந்துருவோம். அதுக்கப்புறம் வந்து வின் பண்றதோ தோக்குறதோ வந்து அந்த கரெக்டான அந்த நாக் அவுட் மேட்சஸ்ல இருக்கிற ஃபார்முலா. இந்த அளவுக்கு மோசமா இருக்கும்போது இப்ப தோனி தேவையா அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் நிறைய வரும்போது, இது எல்லாத்தையும் வந்து ஒரு எடுத்து அலசி பாக்குறதுக்கு கூடிய ஒரு சந்தர்ப்பம் செப்பரேட்டா இருக்கு. பட் ஆனா முதல் பிளேயர் நீங்க கேட்டதுனால நான் அது நம்ம தல தோனி தான் நான் சொல்றேன். ஓகே சார். இந்த முறை ருத்ராஜ் கெய்க்வாட் தான் கேப்டன்சி பண்ணுவாரு அப்படின்னு உங்களுக்கு இது இருக்கா சார்? ஏன்னா இப்ப லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா கேப்டனா அவர் தான் இருந்தாரு. ஒரு இன்ஜுரி காரணமா போயிட்டாரு. தோனி வந்து அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப்பா இருந்தாரு. இப்போ திரும்பி வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்ம இப்ப கேட்டுப்போம். சந்தோஷ், நானே இதை கேள்வி கேட்கிறேனே, அவர் உண்மையிலேயே அவர் தான் கேப்டன் பண்றாரா? ருத்ராஜ் கெய்க்வாட் தான் கேப்டன் பண்றாரா? இல்ல, மேட்சஸ் பார்த்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இப்ப தோனி ஸ்டைல்ல இல்லாம நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் உள்ள கொண்டு வரது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கைக்வாட் கேப்டனா இருக்கும்போது நடந்துட்டு இருந்திருக்குல்ல சார்? மோஸ்ட்லி நம்ம கேப்டனா இப்போ நீங்க சொல்ற வார்த்தையை பாருங்க, கேப்டனா இருக்கும்போது நடந்துட்டு இருக்கு அப்படிதான் நீங்க சொல்றீங்க தவிர, அவரே வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா அவரே எடுத்து பண்ணிருக்காரு. நான் ஏன் இந்த வார்த்தையை நான் இதை கேட்டேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தோனி தான் ஃபீல்ட் செட்டப் பண்றாரு. தோனியோட இன்புட் எல்லா இடத்துலயும் இருக்கு. அதாவது இந்த டாஸுக்காக ஒரு கேப்டன் போவோம் தெரியுமா, அந்த டாஸுக்காக போற கேப்டன் தான் இன்னும் ருத்துராஜ் கெய்க்வாடா இருக்கிறாரான்னு சொல்லி நான் அப்படியே பாக்குறேன். மேபி கொஞ்சம் வந்து டிசிஷன் மேக்கிங் பவர்ஸ் அவருக்கு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லாமே வந்து தோனி ஃபீல்டிங் பொறுத்த வரைக்கும் தோனி மேபி போலிங் சேஞ்சஸ், ஆனா தோனியும் வந்து அந்த இடத்துல நிறைய வந்து இன்புட் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ என்னதான் வந்து ஒரு கேப்டன்சின்னு சொல்லி இருக்கும் போதும் தோனி இருக்கும்போது அது ஓவர் ஷேடோ ஆகுது அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? அது அவங்களுக்கு அந்த ஃபுல் கேப்டன்சி கிடைக்கிறது இல்ல. தோனியோட இன்புட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லாங்க. நான் வந்து தோனி வந்து அவர் பேட்டிலையும் சொல்லலாம், நான் வந்து ருத்துராஜை வந்து எவ்வளவு மேக்சிமம் இது பண்ண முடியுமோ நான் பாக்குறேன் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு சைட்ல இருந்தாலும் ரசிகர்களா நம்ம பார்க்கும் போதே நிறைய விஷயங்கள் என்னென்ன பாத்தீங்கன்னா, தோனியோட இன்புட் உள்ள எவ்வளவு இருக்கு. சரிங்களா? பிஹைண்ட் த சீன்ஸ் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்டீவன் பிளெமிங், அவர் வந்து கோச், ஹெட் கோச் இவ்வளவு வருஷமா இருந்திருக்காரு. ஸோ அவரோட இன்புட் எவ்வளவு அங்க இருந்திருக்கு. ஸோ ருத்துராஜ் கெய்க்வாடு ஒரு கேப்டன்சி மெட்டீரியலா வந்து உருவாக்குறாங்க தவிர, அப்படின்னு சொல்றாங்க தவிர, ஆனா ரசிகர்களா ஒரு அனலிஸ்டா நான் வெளியில இருந்து பார்க்கும்போது அவர் இன்னும் அந்த ஷேப்புக்கு வரலன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ருத்துராஜ் கெய்க்வாட் ஆன் பேப்பர் கேப்டன், கிரவுண்ட்ல யாரு கேப்டனா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னும் நான் வந்து தோனி தான் வந்து நான் சொல்லுவேன். ஓகே சார். அதே போல நம்ம இன்னொன்னு பார்த்தோம்னா, இப்ப ஜடேஜா, சிவம் தூபே இந்த மாதிரியான ஆல்ரெடி ஒரு கோர் லிஸ்ட் வந்து சேம் ரிட்டென்ஷன் தான் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நீங்க கோரா பாக்குறது யாரெல்லாம் வந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிட்டென்ஷன்ல வந்து எல்லாருமே இது வந்து மெகா ஆக்ஷன் கிடையாது. சரிங்களா? இது வந்து ஒரு மினி ஆக்ஷன் தான் வரப்போகுது. ரிலீஸ் ஆன பிளேயர் நமக்கு ஒரு பிளேயர் ஷுவரா தெரியும். ஓகே, ரவிச்சந்திரன் அஸ்வின் வெளியில போறாரு. டெவான் கான்வே வெளியில போறதா வந்து பத்தி பேசிட்டு இருக்காங்க. சரிங்களா? சோ இந்த 2 பிளேயர்ஸ் வந்து வெளியில போற மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு தெரிஞ்சது. அஸ்வின் ஷுவர், டெவான் கான்வே ஆல்மோஸ்ட் ஷுவரா இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. திருப்பியும் மினி ஆப்ஷன்ல போட்டு இவங்க எடுக்க போறாங்களா எடுக்காம இருக்க போறாங்களா? ஏன்னா எடுக்காம தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டெவான் கான்வே வந்து இஸ் பாஸ்ட் இஸ் பிரைம். சரிங்களா? அவர் பாவம் கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சதே கொஞ்சம் லேட்டா தான் ஆட ஆரம்பிச்சாரு.
நிறைய பேருக்கு தெரியும். அவர் ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் நியூசிலாந்துல போய் விளையாடினாரு. அதுக்கப்புறம் வந்து அதனால அவருக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது டு மேக் இஸ் இன்டர்நேஷனல் டெபியூ ஃபார் நியூசிலாந்து. இப்போ வந்து ஒரு பாஸ்ட் இஸ் பிரைம் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்கலாம். அப்படி இருக்கிறதுனால டெவான் கான்வே வெளில போறதுக்கான சான்சஸ் இருக்கு. யார் ரிட்டென்ஷன்ல என்ன பொறுத்த வரைக்கும் பாக்கி எல்லாருமே இருக்க போறாங்க. ரவீந்திர ஜடேஜா ஒரு யூட்டிலிட்டி ஆல்ரவுண்டர், 3 டைமென்ஷனல் ஃபீல்டிங், பேட்டிங், போலிங் மூணுத்துக்குமே வந்து அவர் தேவை. அண்ட் இன்னும் வந்து நல்ல ஃபிட்டா, குவிக்கா, ரிஃப்ளெக்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஜடேஜா வந்து ஷோரா தான் இருக்க போறாரு. தூபே வந்து இஸ் இன்வெஸ்டட் ஃபார் த ஃபியூச்சர். அப்பவே ஒரு ஆல்ரவுண்ட் அபிலிட்டியில இப்ப வந்து இந்தியா டீமுக்கே கொஞ்சம் போலிங் போட்டுட்டு இருக்காரு. இதை பத்தி நம்ம விமர்சனங்கள் நிறைய பண்ணோம். மோர் தென் போலிங், அவரோட பேட்டிங்கோட அபிலிட்டி, அவரோட பவர் ஹிட்டிங் அபிலிட்டி, அந்த மிடில் ஆர்டர்ல வந்து விளையாடி கொடுக்கறது இல்ல. ஒரு கிளிம்ஸ் ஆஃப் ஹோப் காட்டினார் 1 or 2 மேட்சஸ் 2025 எடிஷன்ல. அதனால தூபே வெளியில போறது கிடையாது. ஸோ தூபே, ஜடேஜா இவங்க எல்லாருமே வந்து பேக் ஆஃப் தி ஆர்டர் தான். அதே மாதிரி ஃபியூச்சர்ல நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல சேஞ்சஸ் வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன்ல சூப்பரா கொண்டு வந்தாங்க சிஎஸ்கே. என்னை பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸ் ஆயுஷ் மாத்ரே, ஊர்வில் பட்டேல் இவங்க எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு, டெவால் பிரெவிஸ், ஸோ இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ப்ராமிசிங்கான பிளேயர்ஸ். ஸோ இப்பதான் வந்து சிஎஸ்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு 2018-19 ஒரு தடவை வின் பண்ணும்போது அவங்க என்ன நினைச்சாங்க, 2018 வின் பண்ணும்போது நான் வந்து ஷேன் வாட்சனை வச்சு வின் பண்ணேன், அவங்கள வச்சு வின் பண்ணேன், அதே பெருமையை வச்சு 2025 நம்ம விளையாடலாம்னு நினைச்சாங்க. ஆனா 2025 கேம் பயங்கரமா மாறிடுச்சு. வின் பண்ணிருக்கலாம், எல்லாம் பண்ணிருக்கலாம். ஆனா ஐபிஎல் பாத்தீங்கன்னா அந்த ஒரு காலம் தாண்டும் போது நிறைய விஷயங்களும் மாறுபட்டு வருகிறது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய தருணங்கள் வச்சு பார்க்கும்போது இன்னும் வந்து ஒரு இளம் வீரர்களை கொண்டு வரணும். அப்படி இருக்கும்போது ஆயுஷ் மாத்ரேயா இருந்தாலும் சரி, ஏன்னா உங்களுக்கு பாருங்க வைபவ் சூரியவன்ஷி போய் ஒரு 100 அடிச்சுட்டு வந்துட்டார் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது இன்னைக்கு யங்ஸ்டர்ஸை தான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸை தான் அவங்க ஷுவரா ரிட்டென்ஷன். அதே மாதிரி போலிங்ல பாத்தீங்கன்னாக்க நோ பிரெய்னர், உங்களுக்கு வந்து அவ்வளவு காசு கொடுத்து எடுத்தது பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து ஒரு 100 ஆம், ஸோ ஒரு லெஃப்ட் ஆர்ம் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் தேவைங்க. அதே மாதிரி ஒரு மத்தீஷா பத்திரனா. ஆனா எனக்கு பத்திரனா பொறுத்த வரைக்கும் என்னோட இண்டிவிஜுவலா என்னதுன்னா அவரோட ஃபார்ம் பயங்கரமா டிப்பா இருக்கு. அவர் வந்து ஸ்ரீலங்காக்கே ரெகுலரா வர மாட்டேங்கிறாரு, பிளேயிங் 11ல இல்ல. ஸோ பத்திரனாவை திருப்பி ரிட்டென்ஷன் பண்ணணுமா? ஆனா வந்து தோனி பொறுத்த வரைக்கும் ஒரு ரேர் கமாடிட்டி பத்திரனா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பேட்டி கொடுத்திருக்காரு. அதனால பத்திரனாவை ரிட்டைன் பண்ணுவாங்க. பட் அவர் ஃபார்ம் வந்து சுத்தமா இல்லை. அதுதான் எனக்கு வந்து ஒரு காசிங் கன்சர்னா இருக்கு. நேதன் எல்லிஸ் சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. இந்த சீரீஸ்லயும் பார்த்தா எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நேதன் எல்லிஸும் ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் திருப்பி ரிட்டைன் பண்றதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இதுதான் வந்து கோர் டீமா இருக்க போகுது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 2-3 பிளேயர்ஸ் பிளஸ் இந்த ஓல்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க, யாருமே பண்ணாது. ராகுல் திரிபாதி ஒண்ணு, தீபக் ஹூடா ஒண்ணு, விஜய் சங்கர் இவங்கெல்லாம் வந்து விளையாட போறது. ஓகே சார், இப்ப நம்ம எடுத்து வச்சு பார்க்கும்போது அதே போல தீபக் ஹூடா வந்து சமீபத்துல ரஞ்சில ஒரு டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. லைக் கொஞ்சம் ஃபார்முக்கு வர மாதிரியான ஒரு சைனை கொடுக்குறாரு. ஸோ அந்த ட்ரையோ வந்துட்டு ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு லாஸ்ட் இயர் அந்த மேட்சஸ் முடிக்கும் போதே சொல்லிட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டு இல்ல இந்த ட்ரையோ வேணாம், நமக்கு இது செட் ஆகல, அவங்களுக்கு நம்ம கொடுத்த சான்சஸ்லாம் வந்துட்டு ரொம்ப வேஸ்ட் பண்ணாங்க. நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. மேபி அகைன் இந்த ஒரு சீசன் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏன்னா மினி ஆக்ஷன் தானே இந்த வருஷம் அப்படின்னு யோசிப்பாங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் இல்லைங்க, தீபக் ஹூடா இல்ல, அதே மாதிரி உங்களுக்கு ராகுல் திரிபாதி இல்ல. சரிங்களா, அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம், எல்லாம் பண்ணிருக்கலாம். உள்ளுக்குள்ள ஃபர்ஸ்ட் அதாவது எப்படி பார்ப்பாங்கன்னா இந்த கல்ச்சருக்குள்ள எப்படி ஜெல்லாறாங்க அப்படிங்கிறது, அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். தோனி, ஃபிளெமிங், அதாவது நான் சொன்ன முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு கல்ச்சர் இருக்கு. சரிங்களா, இவங்க வந்து இப்ப நம்ம பாக்குறது வந்து மேட்ச் டைம்ல மட்டும் பாக்குறோம். அவங்க வந்து அந்த செட்டப், கண்டிஷனிங் கேம்ப், பிராக்டிஸ் செஷன்ஸ் எப்படி என்ன இது பண்றாங்கன்னு அவங்களுக்கு எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு இல்லை. மேட்ச்ல போய் அது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்களால அந்த அளவுக்கு காட்ட முடியறது இல்லை. ப்ரெஷர்ல வந்து சக்கம் ஆயிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தீபக் ஹூடாவும் ராகுல் திரிபாதி அங்க இருக்க போறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்க போறது இல்லை. சான்சஸ் கொடுத்தாச்சு. ஏன்னா இப்போ இருக்கிற கல்ச்சர்ல எப்படின்னா தில்லுக்கு துட்டுன்னு ஒரு பேட்டிங் ஆடணும். சரிங்களா, அப்படிதான் வந்து இன்னைக்கு இருக்கு. அவங்க ஆல்ரெடி அவங்க கிட்ட ஒரு பேர் இருக்கிறதுனால இதுதான் வந்து ஒரு மெயின் ரீசன். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் மற்ற டீமுக்கும் டிஃபரன்சஸ் இருக்கிறதுனா ஒவ்வொரு டீம்லயும் வந்து ஒரு இளம் வீரர் வந்து ஒரு சர்ப்ரைஸா வந்து ஒரு நாக் அடிச்சுட்டு போறாங்க. ஓகேங்களா, அப்படிதான் வந்து ஒரு அபிஷேக் சர்மா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு வந்து தோற்றம் கொடுத்து இன்னைக்கு இந்தியன் அணியில வந்து ஒரு மெயின் ஸ்டே ஓப்பனரா இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அதாவது வந்து நான் பெரிய பேட்ஸ்மேன், நான் அவுட் ஆயிட்டேன்னா ஐயோ டீம் போயிடும் அப்படின்னு சொல்லி மைண்டுக்கு எப்போ வந்து
போக ஆரம்பிக்குதோ T20 அதுவும் வந்து இந்த மாதிரி ஃபாஸ்ட் பேஸ்ட் ஐபிஎல் டோர்னமெண்ட்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் ஒரு பேக்கேஜ் தான் வந்து இவங்க 2 பேரும் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராகுல் திரிபாத்தியும் தீபக் கூடாவும். ஸோ அப்படி இருக்கிறதுனால அவங்க 2 பேரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா 2-3 பிளேயர்ஸ் உள்ள வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்னும் கொஞ்சம் இப்போ சிஎஸ்கே அவங்களோட ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சுது. தோனி பிளஸ் இன்னொரு 1 or 2 இந்த ஜடேஜா மாதிரி இருக்கிற ஆளுங்க மட்டும்தான் சீனியர்ஸா இருப்பாங்க. இப்போ they have to invest in the future. ஏன்னா நாளைக்கு தோனியும் போயிட்டாலும் ஜடேஜாவும் போயிட்டாலும் இந்த அணியை யாரு காப்பாற்ற போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இளம் வீரர்கள் தான். ஸோ தே வில் இன்வெஸ்ட் இன் யங் டேலண்ட் தான் நான் சொல்லுவேன். ஓகே சார், இப்போ நம்ம போன வருஷம் கைக்வாட் வந்து இன்ஜுரினால ஒரு ஓப்பனிங்க்கு ஒரு ஸ்லாட் இருந்துச்சு, ஆயுஷ் மாத்ரே உள்ள வந்தாரு, ஓப்பனிங் அப்படி இருந்துச்சு. இப்போ கைக்வாட் உள்ள வரதுனால ஒரு ஓப்பனிங் ஸ்லாட் என்ன மாதிரியா இருக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஏன்னா இப்ப உருவல் பட்டேல் வந்துட்டு 1 down ஆடினாரு, எது இருந்தாலும் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி யாரோ ஒருத்தவங்க தன்னுடைய இடத்த வந்து விட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. அது எப்படியா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஓப்பனிங் ஸ்லாட்? என்னை பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் மாத்ரே ஓபன் பண்றதுக்கு நல்ல, ஏன்னா ஒரு குவிக் ஸ்டார்ட் தேவை. அண்ட் ருத்துராஜ் கேக்வாட் வந்து ஓப்பனிங் இல்லைன்னா அவர் கீழே ஆடுறது வேஸ்ட், சரிங்களா? ஏன்னா அவர் பர்ஃபெக்ட் டைமர் ஆஃப் த பால், நல்லா இது பண்ணுவாரு, பால் ஹார்டா இருக்கும்போது அவர் சூப்பரா ஆடுவாரு. நம்ம போன சீசன்லயே பார்த்து கொஞ்சம் கீழே இறங்கி ஆடும்போது அந்த அளவுக்கு அவரும் பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ கேக்வாட் என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங், அவரோட ஆயுஷ் மாத்ரே வந்து ஓபன் பண்ணுவார் தான் நான் நினைக்கிறேன். 1 down 2 downல வந்து கொஞ்சம் மாற்றங்கள் வந்து நிறைய வரலாம், சரிங்களா? இவரை வந்து ராஜன் ரவீந்திராவை ரிட்டென்ஷனுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ ராஜன் ரவீந்திரா 1 down, ஊர்வில் பட்டேல் 2 down, டெவால் பிரேவிஸ் 3 down, ஆர் இவரை 3 down போடலாம். உங்களுக்கு வந்து சிவம் தூபே, டெவால் பிரேவிஸ் 4 அந்த மாதிரி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஓகே சார், அதே போல இப்ப நம்ம பார்த்தோம்னா வெளியில பல பெரிய பெயர்கள் வந்துட்டு ரிலீஸ் செய்யப்படுவாங்க மத்த அணில இருந்து அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து இங்க ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் போனதாகவும், அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு அவர் சொன்னதா ஒரு தகவல் போயிட்டே இருந்துச்சு. அதே போல இங்க கிளாசன் வந்துட்டு ரிலீஸ் ஆகுறாரு அப்படிங்கிறாங்க. ஸோ சிஎஸ்கே இந்த மாதிரியான ஒரு பிளேயரை பை பண்றதுக்கு ஆக்ஷன்ல ரொம்பவே இதா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சரி, இது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன். இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளவு பர்ஸ்ல எவ்வளவு அவைலபிள் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும், சரிங்களா? நமக்கு டோட்டலா வந்து ரவுண்ட் அபவுட் ஒரு 31 crores வந்து வரப்போகுது, அதாவது சிஎஸ்கேக்கு. பிளஸ் இன்னொரு ஒரு 5 crores ஆட் பண்ண போறாங்க, 35-36 crores வந்து வரப்போகுது. ஆனா நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் எடுக்க போகுது இந்த 35-36ல கம்மியான பிளேயர்ஸ் தான். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பிளேயரோட பிட்டிங்கும், அது சிஎஸ்கேவோட காசு மட்டும் கிடையாது, பாக்கி அணியில வந்து அவங்க எவ்வளவு பேர் ரிலீஸ் பண்றாங்க, இதுல பல்க் வந்து எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வினோட அமௌண்ட் தான், விச் இஸ் அபவுட் 9 crores, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்மால் பாக்கெட்ஸ்ல வந்து அது எல்லாமே அடப் ஆகி உங்களுக்கு அங்க வருது. அதே மாதிரி இன்னொரு டீமும் இதே மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் கேஷ் அதிகமா இருக்கு. ஸோ அப்ப என்ன ஆகும்னா, நீங்க ஆப்ஷன்ல போகும்போது ஒரு பிளேயர் வேணும். உதாரணத்துக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஹென்ரிக் கிளாசனை எடுத்துப்போம், அவர் வந்து ரிலீஸ் பண்றாங்கன்னு வச்சுங்களேன். அந்த டீம் எவ்வளவு போட்டி போடுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஹென்ரிக் கிளாசன் மாதிரி ஒரு பிளேயர் வேணுமா? சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அது தேவைப்படாது. ஏன்னு நான் சொல்றேன், நம்பர் 1 உங்களுக்கு ஒரு தோனி விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் ரோலு, மிடில் ஆர்டர்ல ஒரு தோனி இருக்காரு. தோனி ஆடல, தோனி கீழே ஆடுறாரு, அதெல்லாம் வேற. ஆனா அந்த விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்ல நம்பர் 1 தோனி இருக்காரு, நம்பர் 2 வந்து உங்களுக்கு ஊர்வில் பட்டேல் இருக்காரு, 2, சரிங்களா? இப்ப சஞ்சு வந்தாருன்னா அதுவும் ஒரு 3. ஸோ இதுக்கு மேல வந்து ஒரு கிளாஸ் எடுக்கணுங்கிற ஒரு ஓவர்சீஸ் பிளேயர், ஏன்னா ஓவர்சீஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா 4 ஸ்லாட் தான் உங்களுக்கு. அந்த 4 ஸ்லாட்ல வந்து இப்ப சிஎஸ்கேவோட மேஜர் ப்ராப்ளமே என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, போன வருஷம் பேட்டிங்ல இருந்தது, ஆனா அதுக்கு மேல இன்னொரு ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் கிடையாது, சரிங்களா? ஸோ அப்ப அதுக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 10 ரன் வேணும், ஒரு நேதன் எல்லிஸ் வேணும்னா அங்கேயே 2 ஸ்லாட் முடிஞ்சிருச்சு, ஒரு டெவால் பிரேவிஸ் வேணும்னா 3 ஸ்லாட் முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின் வேணும்னா உங்களுக்கு வந்து இவர் வராரு, 100 வராரு. இப்ப ரச்சின் ரவீந்திராக்கு எங்க ஸ்லாட்? அதுவே வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கும் போது இன்னொரு ஒரு ஓவர்சீஸ் ஒரு பேட்ஸ்மேன் உள்ள வரப்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இந்தியன் பேட்ஸ்மேன், ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர் 1-2, அப்புறம் வந்து ஒரு ஃபாரின் போலர்ஸ் 1-2, இதுதான் வந்து டெம்ப்ளேட்டா ரொம்ப நாளா இருந்துட்டு இருந்தது. அதே தான் இந்த வாட்டியும் கொண்டு வருவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கிளாசன் மாதிரி இருக்கிற ஆளை வந்து உள்ள வரப்போது இல்லை. அது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். 2வது, இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிலையும் பாத்தீங்கன்னாக்க ஒரு ரொம்ப முக்கியமான பிளேயரை வந்து திருப்பியும் ஆப்ஷன்ல போட்டு சிஎஸ்கே எடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், அது வந்து வேற எல்லா பிரான்ச்சைஸியும் போட்டுப்பாங்க. சிஎஸ்கே வந்து கொஞ்சம் லெசர் நோன் பிளேயர்ஸ், சரிங்களா? இப்போ இருக்கிற ஒரு ஃபாரின் பிளேயர்ஸ் உள்ள எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லெசர் நோன் பிளேயர்ஸ் தான் வந்து எடுப்பாங்க, தவிர மெயின் ஸ்டே பிளேயர்ஸை எடுக்கிறது ரொம்ப வாய்ப்பு கம்மி.
ஓகே சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நம்ம இன்னொரு ரிட்டென்ஷன் லிஸ்ட் இன்டர்வியூல சந்திக்கலாம். நன்றி.